அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றி பகவத்கீதை என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பகவத்கீதை மனித குலத்திற்கு வழிகாட்டும் ஒரு மிக சிறந்த வாழ்வியல் மற்றும் ஒரு வழித்தடமே என்று சொல்லலாம். இதில் குறிப்பிட்டுள்ள கருத்து பலரது வாழ்க்கையில் மிக முக்கியமாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. எப்போதோ எழுதி வைத்தது இப்போது இருக்கும் காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அவ்வளவு அழகாக இருக்கிறது. பகவத்கீதை என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த தர்மமாக அறியப்படுகிறது. குருச்சேத்திர போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு ஏற்ற மனக்குழப்பம், தடுமாற்றம் ஆகியவற்றை போக்குவதற்காகவும் அவனது கடமையை அர்ஜுனனுக்கு உணர்த்துவதாகவும் உபதேசித்ததாய் பகவத்கீதையாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் எந்த காலத்திற்கும் ஏற்ற வகையில் இறைவனே உரைத்த விளக்கமாகும். மனிதர்களின் மனதிலே ஏற்படும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பகவத்கீதை பதில் சொல்லுகிறது. பகவத்கீதை மனித குலத்திற்கு வழிகாட்டும் மிக சிறந்த வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியது. இதை பலர் வாழ்க்கையிலும் பின்பற்றி வருகின்றனர். அப்படி பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ள தத்துவங்கள் என்ன? மனிதன் நம்மை விட்டு விரிந்து சென்றால் என்ன செய்வது என பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வாழ்வில் நம்மை விட்டு ஒருவர் விலகி சென்றார் என்றால் அதற்காக நாம் வருந்த தேவையில்லை. காரணம், அவர்கள் தாம் நன்மை இழந்தவர்களாகிறார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கிய அன்பு நம் மனதின் தூய்மையை காட்டுகிறது. அது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, நம் உள்ளத்தின் அழகின் வெளிப்பாடாகும். அந்த தூய்மை இழந்து செல்வதனால் உண்மையான இழப்பு அவர்களுக்கே என பகவத்கீதை கூறுகிறது. நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை விட்டு விலகி சென்றவர்களிடமோ அல்லது நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை காயப்படுத்தியவர்களிடமோ நம்மை நிரூபிக்க ஒருபோதும் முயற்சிக்கக்கூடாது. ஏனெனில் அவர்களின் பார்வையில் நாம் உணர்வுகளற்ற ஒரு கதாபாத்திரமாகவே தோன்றக்கூடும். ஆகமையினால் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லோருக்கும் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படலாம். அப்போதுதான் நமக்கு நாமே மிக பெரிய பலம் என்பதையும் நம்முள் இருக்கும் வலிமையும் உணர்வதையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வோம். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்கும் தருணங்களிலும் மனதை உடைத்து விடக்கூடாது. காரணம், உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். ஆனால் உடைந்த மனதை பழைய நிலைவுக்கு கொண்டு வருவது மிகவும் கடினமாகும். ஆகமையினால் அமைதியுடன் இருக்க வேண்டும். இறுதியாக மனிதர்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தில் நமது பிறப்பு பொருட்களை சேர்த்து வைத்து கொள்வதற்காக அல்ல, மாறாக நமது ஆன்மாவை வலிமைப்படுத்தி வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்துவதற்காக இருக்கிறது. முக்கியமாக பகவத்கீதையில் கூறும் உண்மையான ஒரு அற்புதம் நிறைந்த வாசகம் என்ன கூறுகிறது என்றால், யார் எப்படி நம்மை விட்டு சென்றாலும் அதற்காக ஒருபோதும் நாம் நம் மனதை கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர்கள் நம்மை விட்டு சென்றால் அவர்களுக்கே அது பெரும் நஷ்டமாகும். நம்முடைய அன்பும் நம்முடைய உதவியும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். நமக்கு லாபமே தவிர அளவும் நஷ்டமில்லை. அதை வைத்து மனதில் புலம்பிக் கொண்டு யாரும் வருத்தப்பட தேவையில்லை என பகவத்கீதையில் கிருஷ்ணர் தெளிவாக உச்சரிக்கிறார். நமக்கு சொந்தமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும்போது மனதை அமைதியாக வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் என பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். ஏனென்றால் மனதை அமைதியாக வைப்பது சாத்தியமில்லை. மனதின் இயல்பு குரங்கு மாதிரி அலைந்து திரிவதுதான். ஆனால் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் எண்ணங்களை நீங்களே கட்டுப்படுத்த வேண்டும். பயம் மற்றும் ஆசை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமித்து அனுமதிக்காதீர்கள். இப்படி செய்யும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் அலைவாய்ந்தால் உடனே அதை கவனியுங்கள். அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கலாம்.
ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் மனதை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். இது கீதையின் முக்கியமான கருத்துக்களில் உண்டாகும். நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிப்பவர். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தும் உங்களை பற்றிய உண்மையான பிரதிபலிப்பு அல்ல. அவை வெறும் எண்ணங்கள் மட்டுமே. அவற்றை உண்மையா என நம்ப வேண்டிய அவசியமில்லை. உதாரணமாக, நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் நான் ஒரு முட்டாள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் உங்களை பற்றிய உண்மை அல்ல. அது ஒரு தவறான எண்ணம். நீங்கள் ஒரு முட்டாள் அல்ல, நீங்கள் ஒரு தவறு செய்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு உங்கள் தவறை சரி செய்ய முயற்சி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கிருஷ்ணர் கூறுவது என்னவென்றால், ஆசை மற்றும் பயம்தான் அதிகப்படியான சிந்தனைக்கு முக்கிய காரணமாகும். ஆசையால் அடுத்தவரிடம், முக்கியமாக நம்மிடம் இருப்பதை கண்டு அவர்கள் ஆசைப்பட்டு என்னிடம் கொடு என்று சொல்லிதான் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள். முக்கியமாக ஆசை மற்றும் பயம்தான் அதிகப்படியான சிந்தனைக்கு முக்கிய காரணம். நீங்கள் எதையாவது அடைய ஆசைப்படும் போது அதை அடைய முடியாமல் போனால் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அதேபோல் உங்களுக்கு ஏதாவது இழந்து விடுமோ என்று பயப்படும் போது நீங்கள் பதட்டப்படுகிறீர்கள். இந்த இரண்டு உணர்ச்சிகளும் உங்கள் மனதை அமைதியற்றதாக ஆக்குகின்றன. உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால், ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அந்த கவலை உங்களை அதிகப்படியான சிந்திக்க வைக்கிறது. அந்த ஆசையை விட்டுவிட்டு உங்களிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பாருங்கள், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதிகப்படியான சிந்தனை உங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறது. நீங்கள் எதையாவது நினைக்கும் போது அதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள். அந்த யோசனை உங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறது. கிருஷ்ணர் கூறுகிறார், இப்படித்தான் என செயல்பட தயங்காதீர்கள். நீங்கள் சரியானதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதனை உடனடியே செய்யுங்கள். பலனை பற்றி கவலைப்படாதீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீர்கள், ஆனால் அது வெற்றி பெறுமா என்று யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த யோசனையை உங்கள் தொழில் தொடங்க விடாமல் தடுக்கிறது. அந்த பயத்தை விட்டுவிட்டு உங்கள் தொழிலை தொடங்குங்கள். வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, முயற்சி செய்ததே முக்கியத்துவமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.